பாகவத பிரார்த்தனை. சர்வசாஸ்திராத்பி பீயூஷா சர்வவேதைக சத்ஃபலா சர்வ சித்தாந்த ரத்னாட்ய சர்வலோகைக திருக்பிருதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலித்வந்தோதிதாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வக்ஷாட்சராய தே சர்வதா சர்வசேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே மதேக பந்தோ மத் சங்கின் மத் குரு மன் மகாதன मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु ददाइन अधिनोषताकरा ஆனாமுஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றீர். நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் உங்களுக்கு பக்தி தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. भूतैर्महद्भिर् य इमां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोऽलङ्कृशिष्ट பகவான் வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 87. வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகள். கேள்விகள். முதல் பகுதியினுடைய கேள்விகள். முதல் கேள்வி, ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி ஸ்ரீ நரசிம்மரிடம் என்ன பிரார்த்திக்கிறார்? நான் சொல்றேன். இந்த அத்தியாயத்தின் உரை எழுதி துவங்கும் முன்பாக ஸ்ரீதரசாமி பின்வருமாறு பிரார்த்திக்கிறார். வாகீச யாசையா வந்தேன லட்சுமி ராசஸ்ய சா வாசாமி வாசாசி யாயஸ்தே அகுருதாய சம்பித்தாம் இந்துமிசகம் அகம்பஜே. யாருடைய வாயுக்குள் சொல்லாற்றல் மிக்க அதிபதிகள் உள்ளாரோ, யாருடைய மார்பில் லட்சுமி தேவி வாசம் புரிகிறாளோ, மேலும் யாருடைய இதயத்தினுள் உணர்வென்னும் திவ்ய சக்தி உள்ளதோ அந்த பகவான் நரசிம்மரை நான் வணங்குகிறேன். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் யாரை கலங்கரை விளக்கமாக கொண்டு பிரார்த்திக்கிறார்? அமிர்தமாய் விஷாக மாதாஜி. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி பிரார்த்தனை பண்றாரு. மம ரத்ன வணிக்பாவம் ரத்னானி அபரி சின்வதக அசந்து சந்தோ ஜிக்ரேமி நாஸ்வ சுவாந்த வினோத கிருத். அதாவது விலை உயர்ந்த ரத்தினங்களை பற்றி எதுவும் அறிந்திராத நான் ஓர் இரத்தின வியாபாரி ஆனதற்காக புனித பக்தர்கள் என்னை எள்ளி நகையாடக்கூடும். ஆனால் நான் வெட்கப்படவில்லை, ஏனெனில் குறைந்தபட்சம் அவர்களை மகிழ்விக்கவாவது என்னால் முடியும். நமேஸ்தி அபினாபி பக்திர் விரக்திரக்திர் நா ததாபி லௌல்யாத் சுதுர்க்கமாத்யேவ பவாமி வேத ஸ்துதி அத்த சிந்தாமணி ராசி கிருத்தனோ. எனக்கு அறிவுடைமையோ பக்தியோ அல்லது துறவோ இல்லை, எனினும் சிந்தாமணி கல்லாக விளங்கும் வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகளை அவை வைக்கப்பட்டுள்ள கோட்டையிலிருந்து எடுக்க நான் பேராசை கொண்டுள்ளேன். ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா கடைசி ஸ்லோகம் தான் நான் கேட்டது. நீங்க 2 ஸ்லோகம் படிச்சிட்டீங்க, 3வது படிங்க.
சரிங்க மாம் மாதாஜி. நீச்சதாம் மாம் நீச்சதாயாம் நீச்சதாயாம் नीशतायाम् अविवेकवायुः प्रवर्तते पादयितुं बलाशेत् लिखामि अधः स्वामी सनातनश्री கிருஷ்ணாங்கிரி வா ஸ்தம்ப கிருதாவலம்பக. என்னுடைய தாழ்ந்த நிலையை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் எனது அறிவீனம் என்ற காற்று என்னை கீழே தள்ளிவிடுவதாக அச்சுறுத்துமானால் இந்த வியாக்கியானத்தை எழுதும் வேளையில் கலங்கரை விளக்கமாக விளங்கும் ஸ்ரீதர சுவாமி சனாதன கோஸ்வாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோரின் பாதங்களை நான் பற்றிக்கொள்ள வேண்டும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் வந்து இந்த பாடம் வந்து ரொம்ப கஷ்டமான பாடம்ன்றதுனாலதான் ஸ்ரீதர சுவாமியும் சரி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரும் சரி ஒரு சிறப்பு பிரார்த்தனைகள்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா இது எங்களுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு ரத்தினங்களை வந்து இப்ப வச்சுக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லை. வைரம்லாம் யார் வச்சுக்க முடியும்? விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வந்து அது பாதுகாக்கக்கூடிய சக்தி உடையவங்க தான் வச்சுக்க முடியும். சாதாரணமான ஒரு வைரம் வச்சிருந்தா அவனை அச்சு போட்டு திருடர்கள் கொண்டு போயிடுவாங்க. மிக விலை உயர்ந்த ஒரு பொருளை வச்சிருக்கும் போது அதுக்கு தகுதி வேணும். தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு பாதுகாப்பையை வேண்டுகிறார்கள். அதுதான் இவர் செய்யறார். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரருக்கு தகுதி இருக்கு, ஆனா அவர் வந்து பணிவுனால அப்படி பிரார்த்தனை பண்றார். ஆனா அவருடைய கலங்கரை விளக்கமாக விளங்கக்கூடிய அவருடைய குருமார்களை வந்து அவர் வேண்டார். ஸ்ரீதர சுவாமி சனாதன கோஸ்வாமி பகவானைய சரணடைஞ்சு இந்த இதுக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதுறார். ஆச்சா, அடுத்து 3வது கேள்வி. சன்மார்க்கம் என்ற சொல்லின் 3 விதமான பொருட்களை கூறவும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மோகினி ரூபா மாதாஜி பதில் சொல்றீங்களா? காணோம். சொல்லுங்க சாந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. முதலாவதாக சத்தெனும் சொல் பகவத் பக்தன் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதனால் சன்மார்க்கம் என்பது பக்தி மார்க்கம் என்று பொருள்படும். இரண்டாவதாக சத் என்ற சொல் உன்னத அறிவை நாடுபவன் என்று பொருள்படுகிறது. இவ்வாறாக சன்மார்க்கம் என்பது ஞான மார்க்கம் என்று பொருள்படுகிறது. இது அருவ பிரம்மனை இலக்காக கொண்டுள்ளது. மூன்றாவதாக சத் எனும் சொல் உன்னதமான வேத ஒலி என்று பொருள்படுகிறது. இவ்விதமாக சன்மார்க்கம் என்பது வேத விதிகளை பின்பற்றும் முறை என்பதை குறிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. சரியா சொன்னீங்க. சத் என்ற சொல்லுக்கு வந்து 3 விதமான பொருள் கொள்ளலாம். அதை வைத்துக் கொண்டு 3 விதமாக இந்த அர்த்தம் கொடுக்கப்படுகிறது இந்த ஸ்லோகத்துக்கு. சரியா? 4வது கேள்வி. 3 வகையான பழகு இருந்தா கொஞ்சம் கொடுப்பீங்களா? சவுப்பு பழகு இருந்தா கொடுப்பீங்களா? கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நீ என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைச்சுக்கிறேன். வேற யாருக்கிட்டயும் பேசுனீங்கன்னா மாதாஜி நிறைய பேர் மியூட் எடுத்துட்டு இருக்காங்க மாதாஜி. எல்லாத்தையும் மியூட் போடுங்க மாதாஜி. போட்டேன் மாதாஜி. ஆனா இப்ப வந்து பதில் சொல்லணும்ல, அதனால நான் அதை மியூட் ஆள்னு போட்டனாலும் அவங்க எடுத்துதான் ஆகணும். 3 வகையான சப்த விருத்திகள் யாவை? லக்ஷணா விருத்தி மற்றும் கௌர்ண விருத்தி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. சரியா சொன்னீங்க மாதாஜி, நன்றி. முக்கிய விருத்தி, லக்ஷணா விருத்தி, கௌன விருத்தி. 5வது கேள்வி. பரீட்சித் மகாராஜர் எந்த காரணங்களால் வேதங்களால் பரபிரம்மனை விவரிக்க இயலாது என்று கூறுகிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. சட்டப்படி சரியான சப்தத்தை ஏதேனும் ஒன்று உபயோகித்து வாக்கியங்களால் எப்படி பரபிரம்மனை குறிக்க முடியும் என்ற சந்தேகத்தை வந்து பரீட்சித் மகாராஜர் கேட்கிறாரு. கதம் சாத்தாத் சரந்தி வழக்கத்தை ஆதாரமாக கொண்டதால் அர்த்தத்தினால் ரூட முக்கிய விருத்தி எப்படி வேதங்களால் பிரம்மனை நேரடியாக விவரிக்க முடியும் என்றும் அவர் கேட்கிறாரு. எப்படி இருந்தாலும் பிரம்மனானவர் பெயருக்குள் அடங்காதவர். அப்படி இருக்க ஒத்த குணங்களை அடிப்படையாக கொண்ட பண்பு காட்டிய வழக்கை கொண்டு கவுன விருத்தி வேதங்களை எப்படி பிரம்மனை விவரிக்க முடியும்? வேதங்கள் குணங்கள் நிரம்பிய வர்ணனைகளாகும். குணவிருத்தியா? ஆனால் பிரம்மனோ குணங்கள் அற்றவர், நிர்குண. குணங்கள் இல்லாத ஒன்றின் விஷயத்தில் ஒத்த குணங்களை ஆதாரமாக கொண்டு உருவக வழக்கு பொருந்துவதாகாது. மேலும் பிரம்மன் அவர் காரணவர்களுக்கெல்லாம் மேற்பட்டவர் என்பதையும் பரீட்சித் மகாராஜன் சுட்டிக்காட்டுகிறார். சிருஷ்டியின் சூட்சும அல்லது ஸ்தூலனோ தோற்றத்துடன் பிரம்மனுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பதால் பிரம்மனுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பதால் லட்சணா சிவத்தியோட விவரிக்க முடியாது. ஏன்
முடியாது. அவ்வளவுதான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. புரிஞ்சுதா? ஏன்னா அவர் வந்து பரீட்சித் மகாராஜர் வந்து மாயாவாதிங்க சைடு எடுத்துன்னு பிரம்மனுக்கு குணங்கள் இல்லை, அப்ப எப்படி குணங்களை வச்சு அவரை வர்ணிக்க முடியும்? அவர் வந்து நேரடியாகவும் ரூட விருத்தி மூலியமாவும் வர்ணிக்க முடியாது நேரடியா. அவர் வந்து குணங்களுக்கு பிரம்மனானவர் பெயருக்குள் அடங்காதவர், அதனால இந்த உலகாய ஒரு விஷயத்தை வச்சு ஒப்பிட்டு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். கேள்வி புரிஞ்சுதா? பரீட்சித் மகாராஜருடைய கேள்வி இது. இப்ப நம்ம வந்து அடுத்த கேள்வி. ச என்ற சொல் 10.87.2 ஸ்லோகத்தில் ஏன் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டுள்ளது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. ஆ இது பகவானால் அளிக்கப்பட்ட முக்தி மார்க்கத்தை மட்டுமன்றி சமய வாழ்வு, தகுந்த புலனின்பம் ஆகியவற்றின் மூலம் படிப்படியாக மேல்நிலை அடையும் வழியின் முக்கியத்தையும் கூட சுட்டி காட்டுகிறது. ரெண்டு விஷயம் 2வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து உடனடியா பகவானை அடையிற முக்தி மார்க்கம், இன்னொன்னு வந்து கிரம முக்தின்னு சொல்லக்கூடிய படிப்படியாக பகவானை அடையக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்லுது. அதனால்தான் அந்த சா அப்படின்றது மேலும் அப்படின்னு அர்த்தம். சான்னா அது இங்க வந்து உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. 7வது கேள்வி. பகவானின் திருவுருவத்தின் குணங்களை 2 உபநிஷதுகள் மேற்கோள் காட்டி கூறவும். ஏன்னா நிறைய உபநிஷதுகள் சொல்லியிருக்காங்க, அதனால நான் 2 கேட்டிருக்கேன். நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. முண்டக உபநிஷதத்துல ய சர்வஞ ச சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபக, யார் அனைத்தும் அறிந்தவரோ, எவரிலிருந்து பூரண ஞானம் வெளிப்படுகிறதோ அவர் அனைவரிலும் சிறந்தவர் ஆவார் என்று சொல்லப்படுது. இனி ஒன்று வந்து பிருகத்தாரண்ய உபநிஷதத்துல சர்வஸ்ய வசி சர்வஸ்யேசான, அவரே அனைவருக்கும் இறைவனும் அனைத்தையும் ஆள்பவரும் ஆவார். யா பிருத்திவ்யாம் திஷ்டன் பிருத்திவ்யா ஆந்தர, பூமிக்குள் ஊடுருவி பரவி இருப்பவர். மற்றும் சோ அகாமயத பகுஸ்யாம், நான் பலவாக மாறுவேன் என்று விரும்பினார். அவ்வளவுதான் மாதாஜி. நல்லா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. உபனிஷத்துகள் வந்து பகவானுடைய திருவுருவத்தின் குணங்களை நிறைய சொல்றாங்க. அடுத்து 8வது கேள்வி. அருவவாதிகள் எந்த ஸ்லோகத்தை அடிக்கடி மேற்கோள் காட்டுகின்றனர்? வனஜா மாதாஜி, அருவவாதிகள் ஏதோ ஒரு ஸ்லோகத்தை அடிக்கடி மேற்கோள் காட்டுறாங்க, அந்த ஸ்லோகம் என்ன? மாதாஜி நான் படிக்கலைங்க மாதாஜி. நீங்க படிக்கலையா? மைக் ஆன் பண்ணக்கூடாது. படிக்காதவங்க மைக் ஆன் பண்ணாங்க. இப்போ மாலினி மாதாஜி. அருவவாதிகள் அடிக்கடி தத்துவமசி நீ அதுவே ஆவாய் மேற்கோள் காட்டுறாங்க. ஹரே கிருஷ்ணா. அருவவாதிகள் தத்துவம் அசி, நீயே அதுவாவாய் அப்படின்ற ஒரு வாசகத்தை அடிக்கடி மேற்கோள் காட்டுறாங்க. 9வது கேள்வி. பரீட்சித் மகாராஜரின் கேள்வி யாது? சுகதேவரின் பதில் யாது? பரீட்சித் மகாராஜரின் கேள்வி எது? சுகதேவரின் பதில் எது? பதில் சொல்லாதவங்க. சாரதா மாதாஜி. माताजी बर्तन धीरे से धोना, धीरे धीरे। சாரதா மாதாஜி காது சார் புக்கே எடுக்கல. சரி, வேற யாராவது? நவமணி மாதாஜி சொல்லிட்டீங்க போல. வேதங்களால் எப்படி பரபிரம்மனை நேரடியாக குறிப்பிட இயலும் என்று பரீட்சித் மகாராஜன் கேள்விக்கு சுகதேவ கோஸ்வாமியால் பின்வருமாறு விடையளிக்கப்படுகிறது. பகவான் பந்தப்பட்ட ஜீவராசியின் நன்மைக்காக புத்தியையும் மற்ற மூலப்பொருட்களையும் படைத்துள்ளார். இந்த விடை பொருத்தமற்றது என்று நாஸ்திகன் ஒருவன் வாதிடக்கூடும். நான் கேட்டது கேள்வி பதில். அவர் என்ன கேட்டார், இவர் என்ன பதில் சொன்னார், அதோட புரிஞ்சுக்கலாம். பரீட்சித் மகாராஜ் கேட்ட கேள்வி, வேதங்கள் எப்படி பரபிரம்மனை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். வேதமூர்த்திகள், வேதமூர்த்திகள்னா என்ன அர்த்தம்? வேதங்கள் எல்லாருக்கும் தெரியும், 4 வேதம். அந்த வேதங்கள்லாம் தனிப்பட்ட நபர்கள். நான் முன்ன போன வகுப்புல சொன்ன மாதிரி நதி, கங்கை நதி, யமுனை நதி. அப்போ கங்கை அப்படின்ற ஒரு பெண், இமயமலை, அந்த மலை வந்து ஒரு நபர், அந்த நபர் பேரு இமயவான். அந்த மாதிரி வேதங்கள் பர்சானிஃபைடுன்னு சொல்லுவாங்க, வேத மூர்த்திகள், அவங்க நபர்கள். அந்த நபர்கள் பகவானுடைய பரபிரம்மத்தை பற்றி விவரிக்கிறாங்க. எப்படி விவரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித் கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார் சுகதேவ கோஸ்வாமி. பகவான்
ஜீவராசிகளின் நன்மைக்காக புத்தி மற்ற பொருட்களை கொடுத்துள்ளாருன்னு சொல்றார். இதுதான் அவர் கொடுத்த பதில். இந்த பதிலுக்கு விளக்கம் தான் அந்த பொருளுரைய. அது சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுது, சம்பந்தம் இருக்கு. பகவான் புத்தி கொடுத்துருக்கிறாரு, அந்த புத்தியை வச்சு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே அவரால் தான் நடக்குது. அதனால இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு அறிவை கொடுப்பார் அப்படின்றதுதான். அதனால அதை கொண்டு அவங்க சொல்லுவாங்க, அவங்களால சொல்ல முடியும் அப்படின்றது பதில். இந்த விஷயத்த வந்து அது மறைமுகமா இந்த சில பேர்லாம் அந்த நேரடியா பதில் சொன்னா சில பேருக்கு புரியாது. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா புரியாத மாதிரி சொன்னா புரியும். அதனால அப்படி பதில் சொல்றார். அடுத்து 10வது கேள்வி. இதுதான் ரொம்ப முக்கியம். அதான் ஏன் மறைமுகமா பதில் சொன்னாருன்றதுக்கான கேள்வி. ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜரின் கேள்விக்கு ஏன் மறைமுகமாக பதில் அளித்தார்? கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. அவர் சொல்லுங்க. அதாவது அவர் வந்து மறைமுகமாக, அதாவது சூட்சமமான கேள்வியாக கேட்டதால் அவர் மறைமுகமாக பதில் கூறுகிறார். அவ்வளவுதானே? சூட்சமமா அதுக்கு அடுத்த லைன் படிங்க மாதாஜி. இல்ல படிக்கக்கூடாது, இதெல்லாம் புரிஞ்சு பதில் சொல்லணும். அப்படியே படிச்சுட்டீங்கன்னா அது ஒன்றும். ஏன்னா இதை பாடம் நடத்தினேன் நான் போன வாரம். அது அப்படியே யாருக்குன்னா பாடம் நடத்துற மாதிரி சொல்லுங்க. இல்லைன்னா நான் நடத்திடுறேன், இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன். அழகா இதை சொல்லணும். ஏன்னா இதுக்கு வந்து நான் 5 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன், ஏன் மறைமுகமா பதில் சொன்னாருன்னு. நீங்களே சொல்லி கொடுங்க மாதாஜி. ஹரே அதான். கிருஷ்ணா. வேற யாருன்னா? சீதலா கேஸ்வரி சொல்றீங்களா? படிச்சீங்களா ஃபர்ஸ்ட்? சாரி மாதாஜி, நான் வெளியே இருக்கிறேன் மாதாஜி. இது நானே சொல்லி தந்துடுறேன். பரீட்சத் மகாராஜர் பரபிரம்மனை வேதமூர்த்திகள் எப்படி விவரிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். சுகதேவ கோஸ்வாமி அதுக்கு சூட்சுமமா பதில் சொல்றார். கடவுள், முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் அவங்களுக்கெல்லாம் ஜீவராசிகளுக்கெல்லாம் புத்தி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். நீ வந்து பூடகமா கேள்வி கேட்டினா நானும் வந்து பூடகமா பதில் சொல்வேன். சூட்சுமமான கேள்விகளுக்கு சூட்சுமமா தான் விடை அளிக்க வேண்டும். நான் இந்த இடத்துல பரீட்சத் மகாராஜர் அருவவாதிகள் பக்கம் சேர்ந்த மாதிரி சில நேரங்கள்ல அப்படி கேள்வி கேட்பாங்க பக்தர்கள் கூட. நான் தன்னையே ஒரு அருவவாதியா நினைச்சுப்பாங்க, இல்லை ஒரு நாஸ்திகவாதியாக எடுப்பாங்க. சில நேரங்கள்ல நான் கூட சில மக்களுக்கு இந்த கேள்வி வரணும்ட்டா இந்த கேள்வி நீ கேட்கறியா, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து கூட கேட்க வைப்பேன். இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இது. ஆனால் பரீட்சத் மகாராஜரை நம்ம தப்பா நினைச்சுக்கோணும். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு இடத்துல உத்தவருக்கு வந்து சொல்றார், வேத வல்லுநர்களும் வேத மந்திரங்களும் மறைபொருள் உள்ள வார்த்தைகளால் வேதங்களை கையாளுகிற வர்ணனைகளால் நானும் திருப்தி அடைகிறேன்னு சொல்றார். யார் பேசப்படாது, நான் பேசும்போது. உத்தவருக்கு கிருஷ்ணர் சொல்றார், இந்த மாதிரி வேதங்கள்லாம் மறைவாதான் பேசுது பகவானை. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நேரடியா சொல்லாது. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு சொல்லாது வேதங்கள்லாம். அப்படி சொன்னாலும் அந்த வர்ணனையில நான் திருப்தி அடைகிறேன்னு சொல்றார். இந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர் வந்து மறைமுகமா பதில் சொல்றார். 3வது பாயிண்ட், யார் சார்பாக பரீட்சத் மகாராஜர் இந்த கேள்வியை கேட்டாரோ அந்த அருவவாதிகளால் நேரடியான பதிலை உணர்ந்து போற்ற முடியாது. எனவே ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி மறைமுகமான பதிலை கொடுக்கிறார். நேரடியா அழகா பதில் சொன்னார்னா யாருக்காக இந்த கேள்வி கேட்டாரோ அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு புரியாது. வேற அருவவாதிகள்லாம் அப்படியே இருந்து பழக்கப்பட்டவங்க, சுத்தி வலிச்சு குழப்பி நேரடியா சொன்னா அந்த மண்டைங்களுக்கு உரைக்காது. அதனால இவரும் அதே மாதிரி பதில் சொல்றார். 4வது பாயிண்ட், பிரம்மனை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஆனால் பிரம்மனை வார்த்தையால் வர்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் பரமபுருஷர் புத்தி மனம் புலன்களை படைக்க முடியவில்லை எனில் நீர் பிறவியிலேயே குருடு செவிடு ஆகி இருப்பீங்க. அதனால நீங்க பிரம்மனையே அறிந்திருக்க முடியாது. அது பதில், இது பதில். நீ வந்து பிரம்மனை எப்படி அறியறது அப்படின்னா, உனக்கு புத்தி கொடுத்திருக்கிறார், உனக்கு புலன் கொடுத்திருக்கிறார், அதை வைத்து நீ அறிய முடியும் அப்படின்றதுதான் பதில்.
இல்ல நீ பிறவியிலே குருடு செவிடா இருந்தீங்கன்னா பிரம்மனை அறிய முடியாது. பிரம்மனை அறிவதற்கு இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. பிரம்மனை அறிவதற்கான புத்தியை பகவானே நல்கி விடுவார். அதான் இப்ப சொன்னது, பகவான் ஜீவராசிகளுக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்ப வேதமூர்த்திகளும் ஜீவராசிகள் பட்டியல்ல தான் வருவாங்க. அதனால அவங்களால பரபிரம்மனை பற்றி பேச முடியும், விவரிக்க முடியும்ன்றதுதான் கருத்து. சரியா? 11வது கேள்வி. பகவான் மத்ஸ்யாவதாரத்தில் சத்தியவிரத மன்னனுக்கு என்ன உறுதியளித்தார்? இதுவும் அது சம்பந்தப்பட்ட பதில் தான். மாதாஜி நான் சொல்லுவோம் மாதாஜி. மாதாஜி சந்திராதேவி சொல்லுங்க. மாதாஜி, அதாவது பகவான் மற்ற சத்தியதம் உறுதியளிக்கிறார். மதியம் மகிமானம் சாபரம் பிரமேதி சத்திதம் வேதஸ்யசி அனுக்கிரகீதம் மே சப்ரஸ் நகர விவருதம் கிருதி. அதாவது நான் வந்து நீ வந்து எனக்கு வந்து அனுகிரகப்படும் விசாரணையில காரணத்தால் பரபிரமம் எனப்படும் உனது மகிமை எனது மகிமை பெற்று நீ அனைத்து உலகத்துல வந்து பிரசனமாகும். அதாவது அனைத்தையும் நீ வந்து அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னால் அனுகரிக்கப்பட்டு உனக்கு வந்து எதனா ஒண்ணு செய்யணும்னா, இப்ப பிரம்மா வந்து உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு நினைச்சாரு. சிருஷ்டிக்க முடியுமா? தனிப்பட்ட முறையில ஒரு ஜீவன் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. எந்த காரியத்தையுமே பண்ண முடியாது. பேசுறோம், நடக்கிறோம், தூங்குறோம், இதெல்லாம் பக்தி காரியம் கிடையாது. அந்த காரியத்தை கூட பண்றதுக்கு பரமாத்மா வேணும். அப்போ மத்ஸ்யாவதாரத்துல சத்தியவிரத முனிவருக்கு சொல்றாரு, நீ புரிஞ்சுக்கிறதுக்கான வேண்டிய அறிவை நானே உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அதே மாதிரிதான் பிரம்மனை பத்தி பேசணும்னா பிரம்மனை பத்தி பேசுற அந்த வேதமூர்த்திகளுக்கு பகவான் அறிவை கொடுப்பார். எப்படி புரிஞ்சு எப்படி பேசணும்ன்ற அறிவை கொடுப்பார். 12வது கேள்வி. சப்தித்தம் என்றால் என்ன? சாரதா மாதாஜி சொல்றேன் மாதாஜி. பரமபுருஷரின் தனிப்பெரும் கருணையினால் மட்டுமே பிரம்மன் வார்த்தைகளால் எடுத்து காட்டப்படுகிறார். சப்கிதம் பகவானுடைய தனிப்பெரும் கருணையின்றி வேத வாக்கியங்களால் பரபிரமனை வெளிப்படுத்த முடியாது. சப்தித்தம் வார்த்தைகளால அதை சொல்றாங்க. 13வது கேள்வி. பவார்த்தம் பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ணா. சிருஷ்டியின் நோக்கத்தை பற்றிய மற்றொரு கருத்து பவார்த்தம் மற்றும் ஆத்மனே கல்பனாய எனும் சொற்களால் குறிப்பிடப்படுகிறது. பவார்த்தம் என்பது ஜீவராசிகளின் நன்மைக்காக என்று பொருள். பவார்த்தம்னா ஜீவராசிகளுக்கு நல்லது பண்றதுக்காக பகவான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. 14வது கேள்வி. கோபால தாபனி உபனிஷத் எப்படி பகவானை வர்ணிக்கிறது? கோபால தாபனி கொஞ்சம் நிறைய பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்லோகத்தை நிறைய பாயிண்ட் இருக்குல்ல, நிறைய பாயிண்ட் இல்ல, அந்த ஸ்லோகத்தை சொல்லணும். சத் புண்டரீக நயனம். ஆமா. ஹரே கிருஷ்ணா. சத் புண்டரீக நயனம் மேகாபம் வைத்யுதாம்பரம் திவிபுஜம் மௌனம் முத்ராட்யம் வனமாலினம் ஈஸ்வரம். பகவான் வந்து 2 கைகளோட ரூபத்துல தோன்றாரு. அவர் திவ்யமான தாமரை கண்களையும் மேகவர்ணம் மென்னலை ஒத்த ஆடை அணிஞ்சிருக்கிறாரு. வனமாலையை சூடியிருக்கிறார் கழுத்துல. அவரோட அழகு வந்து தியானிப்பது மாதிரி அவருடைய மௌனமான கோலத்திற்கு மேலும் மெருகூட்டியது இந்த பகவானுடைய கோலம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுல ஏதாவது இது வரைக்கும் படிச்சதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? 1-2 ஸ்லோகம் படிச்சுட்டோம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுதா? சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மாதாஜி இதுல நிறைய பாயிண்ட் இல்லையா மாதாஜி? இதுல இந்த பாரா ஃபுல்லா பாயிண்ட்ஸ் இல்லையா மாதாஜி? கோபால தபசி இல்ல, நான் கேட்டது வந்து கோபால தப்பனி செட் என்ன சொல்லுதுன்னு கேட்டேன். ஸ்லோகம் நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இத படிச்சீங்களா? பக்தர்கள் படிச்ச பக்தர்கள்லாம் ஃபீவர் தலைவலி மாதாஜி. சரி மாதாஜி, இப்ப நான் கேட்ட கேள்வி அது இல்லையே. நீங்க சுகதேவ கோஸ்வாமி மாதிரி பதில் சொல்றீங்க. இல்ல நான் அதுக்கு சொல்ல வந்தேன் மாதாஜி, உடம்பு சரியில்லைன்ட்டு. சரி, உடம்பு சரியில்லைன்னு இப்ப கிளாஸ் இது ரெக்கார்ட் ஆகுது மாதாஜி, யூடியூப்ல எல்லாம் போவோம். தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட விஷயங்களை சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. நான் எல்லாரையும் கேட்கறேன். நீங்க படிக்கலன்னா சொல்லாதீங்க, கம்முன்னு இருங்க, பேசாம இருங்க. நிறைய பேர் சைலண்டா இருப்பீங்க, அதே மாதிரி சைலண்டா இருங்க. ஏன்னா வந்து ஆக்டிவா இருக்கிறாங்களே, படிச்சுட்டு நல்லா சில பக்தர்கள்லாம் நம்பர் 1ல நிக்கிறாங்கல்ல, அவங்கள கேட்கறேன். படிக்கலன்னா நோ ப்ராப்ளம். படிச்ச பக்தர்கள் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா?
இந்த டாப் 10 இருக்கிறீங்க இல்லையா, அவங்க பேர்லாம் நான் சொல்லல. டாப் 10ல நல்லா படிச்சுட்டு வரீங்க இல்லையா, அவங்கள கேட்குறேன். நீங்க வந்து இந்த 2 ஸ்லோகத்துல உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? புரிஞ்சதுங்க மாதாஜி. அடுத்தது போலாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப நம்ம படிச்சோம் இல்லைங்களா சத் புண்டரீக நயனம், அந்த பேராகிராஃப்ல கடைசி அந்த 4 லைனுக்கு மட்டும் சொல்லுங்க மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. இவர்களது பக்தி பக்குவம் அறியும் பொழுது அதுக்கு அந்தரங்க சேவையில் ஈடுபடுத்த நமது பாதங்களில் இழுத்துக் கொள்கிறார். அது மட்டும் விளக்கம் மாதாஜி. கடைசி 4 வரி இல்லையா, இருங்க வரேன். ஆமா ஆமா மாதாஜி. கோபால தாபனி உபனிஷத்தில் உள்ள இதை போன்ற சாஸ்திர குறிப்புகளை கேட்பதன் மூலம் அவர்கள் அனுபவமற்ற தங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தி அவரை தியானிப்பதில் ஈடுபடுகின்றன. பக்குவமற்ற பக்தர்கள் பகவானை முழுமையாக உணர்ந்தறியும் வழியையோ அல்லது அவரது தேகத்தை சூழ்ந்துள்ள பிரகாசத்தை சீராக தியானிக்கும் வழியையோ கூட இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் நாம் பகவானை தியானிக்கிறோம். பக்தர்கள் வந்து பக்குவமற்ற பக்தர்கள், இன்னும் முதிரல, இன்னும் பக்தியே வரல, நம்மள மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் ஒரு வழியே கத்துக்கல. நம்மள மாதிரியே தான், நம்மளுக்கு ஜெபம் பண்ண கூட தெரியாது, ஆனா நம்ம ஜெபம் பண்றோம். தியானிக்கவே தெரியாது, ஆனா தியானம் பண்றோம் பாருங்க. அப்போ அந்த பக்தர் நினைச்சுக்கிறாங்க நாங்க பக்தர், நாங்க பகவானை தியானம் பண்றோம்ட்டு. பகவானும் அதுக்கேத்த மாதிரி பாவம் இவங்களுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணலாம், ஆமா இந்த பக்தன் என்னை பத்தி நினைக்கிறான் அப்படின்னு அவரும் அது மாதிரி நினைச்சுப்பாராம். நினைச்சு என்ன பண்ணுவாரு, ஏன்னா எப்படியோ நாம முட்டாள்தான், ஆனா பகவானை சரணடைஞ்சிட்டோம்ல. சதுர்விதா பஜந்தே மாம் ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திங்கன்னா தெரியும். நீ எந்த காரணத்துக்காகவாது பகவானை சரணடைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு எது இறுதியில நன்மை புரியுமோ, எது முக்கியமா நன்மை புரியுமோ அந்த வழிக்கு கொண்டு போயிடுவார். நமக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும்னு தெரியும், ஆனா அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு பலன் கொடுக்கக்கூடியதெல்லாம் தெரியாது. சொல்றோம் பக்தின்ட்டு ஏதோ ஒன்றத்தை பண்றோம், அப்பதிலேயே கூட பகவான் வந்து நம்மை உண்மையாக நினைச்சு நம்மளை திருத்தி நமக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து தூக்குவார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அத மாதிரி வேதங்கள் வந்து பகவான பாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இந்த பிரார்த்தனைகள்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் தான். அதனால ஸ்ரீதர சுவாமி அந்த பொருளுரை கொடுக்கும்போது கடைசியில அதே பிரார்த்தனைய சிம்பிளா கொடுக்குறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பின்னாடி பாத்தீங்கன்னா அவர் பிரார்த்தனை வைக்கிறார். ஸ்ரீதர சுவாமி ஸ்ரீதர சுவாமி நரசிம்மரை மட்டும் தான் கும்பிடுவார், அவர் பிரார்த்தனை வைக்கிறார். அது பாத்தீங்கன்னா இதே பிரார்த்தனை தான், ஆனா சிம்பிளா இருக்கு, நம்மளால புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. நான் இது வரைக்கும் 16 ஸ்லோகங்கள் படிச்சிருக்கேன். 2 வாரமா படிச்சுன்னு வரேன். 16 ஸ்லோகங்கள் தான். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் தான் படிக்க முடிஞ்சது. 1 hour இல்லை 2 hours நானும் இன்னொரு மாதாஜியும் உட்காந்து படித்தோம். அதன் பிரகாரம் இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு படிச்சிடலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இது கேள்வி பதில், அதனால இதை நிறுத்திட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா. எல்லா